வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா Tuesday நடக்க போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா சமயம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2020, 22, 23, 24 இந்த 4 இயர்க்கான கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எந்தெந்த சம்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கம்பல்சரிலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில மெத்தட்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் திரும்ப கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் அது எந்தெந்த மெத்தட்னு சொல்கிறேன். அந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு பிடிஎஃபையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பிடிஎஃபையும் பார்த்துக்கோங்க. 1 மார்க் முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நம்ம 5 மார்க் மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்களே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த சம்லாம் போட முடியுதா, இல்லை எந்தெந்த சம்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 கொஷின் பேப்பரை பார்க்கலாம். உங்களுக்கு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா நமக்கு 21 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் பாஸ் ஆகணும்னா நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா 90க்கு நீங்கள் 25 எடுத்தாலே பாஸ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் 1 மார்க் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாலே நீங்கள் ஒரு 2 5 மார்க் அட்லீஸ்ட் எழுதுனா கூட நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ 1 மார்க்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு பயம் இருந்தால் நீங்கள் 1 மார்க்கை தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கனாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஆனால் பிஸ்னஸ் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். நான் 5 மார்க்கில் ஒரு சில முக்கியமான சம்ஸ்லாம் சொல்கிறேன். அந்த சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் எல்லா கொஷின் பேப்பரில் இருக்கிற 5 மார்க்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 41 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா கிராமஸ் ரூலை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. கிராமஸ் ரூலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் டெல்டா கண்டுபிடிச்சி அப்புறம் டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் கண்டுபிடிச்சி 3 வேரியபிள் ஈக்குவேஷனாக இருந்தால் டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் கிராமஸ் ரூலோட பேசிக் ஈக்குவேஷன். உங்களுக்கு இந்தமாதிரி தேரியாக கொடுத்துட்டா நீங்கள் அதை எப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அதோட கிராமஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். புக்கில் இருக்க சம்ஸே பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் சம்ஸோட பாருங்கள். அப்படி ஈக்குவேஷன் வச்சு கேட்டாங்கன்னா அந்த சம்ஸ்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு கீழே இருக்க பி சம்மு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களை போட சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் இருக்க சம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 42 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா சம்மு கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒரு 4 மெத்தட் தான்ப்பா இருக்குது. அது உங்கள் எக்ஸாம்பிள்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த சம்மை பார்த்தீங்கன்னாலே இந்த சம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு பி பார்த்தீங்கன்னா இந்த சம்மை பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, மீன் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஹைட், இப்போ கிரேட்டர் தென் 72 இன்ச்சஸுக்கு மேலே எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, லெஸ் தென் 64 இன்ச்சஸுக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிக்ஸ். இப்போ இந்த ஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஷின் வரும். இந்த ஸ்டாட்டிக்ஸில் இருக்க நீங்கள் லெசன்ஸை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் படுத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டாட்டிக்ஸில் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் வரும். நான் எதுன்னு சொல்கிறேன். 43 சம் பார்த்துக்கோங்க. பி சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு இந்த சம்மை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 பார்த்தீங்கன்னா சால்வ் டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தடில் ஒரு சம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஃபிஷர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ப்ரூவ் தட் சாட்டிஸ்ஃபை போத் டைம் இன்டர்வல் டெஸ்ட் த ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 45 பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேஷன் சம். நீங்கள் அதை இன்டகிரேட் பண்ணி அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதுக்கு பி சம் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 விச் டேக்ஸ் த வேல்யூ அந்த சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46 சம் பாருங்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. அவங்க வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கேட்டாங்க. அதில் கே கண்டுபிடிக்கிறது எப்படி, நம்ம பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 6, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் 6 அண்ட் பி ஆஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5 இதோடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி, அந்தமாரி கேள்வி இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கொஷின் பேப்பரில் இதே சம் வந்திருக்கு. அதனால் இந்த மெத்தடில் இருக்க சம்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க பி சம்மு பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம்மையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 47 இருக்க சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணோன்னா நீங்கள் வந்து 2 மார்க் அண்டு 3 மார்க் அண்டு கம்பல்சரிக்கெலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம 2 மார்க் அண்டு 3 மார்க்கை தான் கொஞ்சம் கவனமாக படித்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 41 பார்த்தீங்கன்னா கிராமஸ் ரூல் சொன்ன பார்த்தீங்களா, 3 ஈக்குவேஷனை கொடுத்து கிராமஸ் ரூல். அப்போ கிராமஸ் ரூல் வந்து கன்ஃபார்ம் ஒரு சம்மு. அப்புறம் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அதை வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு.
அப்புறம் இதுலையே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி இன்டெகிரேட் பை லிமிட் சம்மு ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் சம்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43ல் பி பாருங்கள். இந்த பி சம்மு போன டைம் வந்து பாக்ஸ் மாரி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஷின் மாரி. அப்போ இந்த மெத்தட்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம்மு கேட்டுடுறாங்க. அப்புறம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து ஒரு சம்மு கேட்டுடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 44ல் பி பார்த்துக்கோங்க. இந்த பி சம்மு பார்த்தீங்கன்னா இந்தமாரி சம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து அதை கொஷினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த மெத்தட்னு தெரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். அந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 45ல் லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா y ஆஃப் 10 இது இம்பார்ட்டன்ட் சம்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46ல் பி அந்த பி சம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்தா எப்படி போடணுன்னு பார்த்துக்கணும். அப்படின்னா ஒரு செட்டாக கொடுத்தா அதை எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 47ல் என்ன சம் கேட்டிருக்காங்கன்னா ட்ரா த மீன் சார்ட் அண்ட் காமன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ராசஸ் அது வரைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் பி பொறுத்த வரைக்கும் வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நம்ம அந்த கொஷின் பேப்பர்லேயே பார்த்தோம். மார்ச் 2024லையும் வோஜல்ஸ் மெத்தட் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தடை பேஸ் பண்ணி இந்த சம்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பியில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கே இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 அந்த கொஷின் பேப்பர்லேயே பார்த்தோம். உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துட்டு கே மதிப்பு அந்த இதுவெலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த சம்லாம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த சம் புக்கில் இருந்திருக்கும். நீங்கள் நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆஃபேலி எக்ஸாம் கோட்டேலி எக்ஸாம் எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. அதே சம்ஸ் தான். நமக்கு குறிப்பிட்ட டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆஃப் எ கர்வ் கொடுத்துறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 46ல் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒரு 4 மெத்தட் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு மெத்தட் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th 2020 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர். இந்த புக்கு ரெடி பண்ணி புது புக்கு ரெடி பண்ணி இந்த கொஷின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதுனாங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 41ல் ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் த மேக்ஸிமம் ப்ராடக்ட். அதுக்கு பி பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ஐடியல் இண்டெக்ஸ் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அண்ட் டைம் ரிவர்சல் டெஸ்ட். இந்த சம் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டும் டைம் ரிவர்சல் டெஸ்ட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. பி பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. நமக்கு டிட்டர்மைன் த லிமிட் ஆஃப் த மார்க். அப்புறம் நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சம்னா நமக்கு இந்தமாரி சம்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் த ஈக்குவேஷன் நமக்கு கிராமர்ஸ் ரூல் கேட்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் இந்தமாரி சம்ஸும் சிஸ்டம் நோ சொல்யூஷன் யூனிக்யூ சொல்யூஷன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இந்தமாதிரி சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 44ல் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45ல் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜல்ஸ் மெத்தடும் கேட்டிருக்காங்க. ஒரே சம்மில் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடும் நம்ம லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு ஒரு சம்மு பார்த்தோம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் இதை 3 யூஸ் பண்ணி இந்த சம்மை போட சொல்கிறாங்க. அப்போ இந்த மெத்தட்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சிங்கனாலும் நீங்கள் சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் இன்டெக்ரல் ஆஸ் த லிமிட் இதுலேருந்து ஒரு சம்மு கேட்டுடுறாங்க கன்ஃபார்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து ஒரு சம்மு வந்துடுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த 5 மார்க்கை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 5 மார்க்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு டேவாச்சும் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பேர் படிக்காமலும் இருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணாமலும் இருப்பீங்க. நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 முடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ மீதி இருக்க 3 எக்ஸாமை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக 2 மாதம் 3 மாதம் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே படிங்க.